ஒன்னு பண்ணுங்க. அர்ஜுன் கூடவே இருந்து அவனை ரெடி பண்ணா மட்டும் போதும். சரி பவி, ரெடி பண்ணிடுவோம். ம். பவி, ஆ? பாட்டிக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு முதலிரவு நடக்க போற விஷயத்த சொல்லிரலாமா? வேண்டாம் அர்ஜுன். பாட்டி நார்த்ல இருக்கிறதுனால அவங்க ஃபோன் எப்போவாவது தான் ரீச் ஆகும். அதுவும் இல்லாம இப்பதான் முதலிரவு நடக்குதுன்னா அன்னைக்கு ஏன் நடக்கல, என்ன ஏதுன்னு தெளிவா சொல்ல வேண்டி வரும். பாவம், அவங்களே டிராவல்ல இருப்பாங்க. இப்ப எதுக்கு அதெல்லாம்? அதுவும் கரெக்ட் தான். பாட்டி வந்ததுக்கு அப்புறம் பொறுமையா சொல்லிக்கலாம். ம். ஜோதி, இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை தடுத்து நிறுத்துறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. இப்ப பாரு. எல்லாம் சரிதான்ப்பா, ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கே. என்ன சிக்கல்மா? பொதுவா முதலிரவு நடக்கிறதுக்கு முன்னாடி வீட்ல உள்ள பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறது சம்பிரதாயம். அத்தை இந்த வீட்ல இருந்தப்போ அவங்க உங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சாங்க. ஆனா அத்தை தான் இப்போ வீட்ல இல்லையே. பாட்டி இல்லனா இப்ப என்ன அத்தை? இப்போதைக்கு வீட்ல பெரியவங்க நீங்களும் மாமாவும் தானே. நீங்க ஆசீர்வாதம் பண்ணலாமே. டி மடையா, நாங்கெல்லாம் ஒரு தலைமுறைய பார்த்தவங்க. உங்க பாட்டி மாதிரி வயசுல மூத்தவங்க தான் 2-3 தலைமுறைய பார்த்தவங்க. அவங்க தான் இதுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். அப்படி யாரும் வீட்ல இல்லாதப்ப இங்க முதலிரவு நடக்கிறது சரியா இருக்காது. அது சம்பிரதாயமும் கிடையாது. ஐயோ, அப்ப பாட்டி ஊர்ல இருந்து வர வரைக்கும் இந்த முதலிரவை வைக்க முடியாதா? ஆமா அர்ஜுன், அம்மா வேண்டுதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். அவங்க ஆசீர்வாதத்தோட இன்னொரு நாள் பார்த்து உங்க முதலிரவை நடத்திடலாம். என்ன சொல்ற? அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அட போங்கப்பா, எல்லாரும் பவியை ஏத்துக்கிட்டீங்க. சரி, முதலிரவு இன்னைக்கு வச்சிடலான்னு பார்த்தா பாட்டி வரணும்னு சொல்றீங்க. சரி ஓகே, நீங்க சொன்ன மாதிரியே பாட்டி வந்ததுக்கு அப்புறமே வச்சுக்கலாம். அதுக்கு அவசியமே இல்லை அர்ஜுன், இன்னைக்கே வச்சுக்கலாம். என்ன பவித்ரா புரியாம பேசிட்டு இருக்க? அத்தை நார்த் இந்தியால இருக்காங்கன்னு நீ தானமா இப்ப சொன்ன. அவங்க ஆசீர்வாதம் இல்லாம ஃபர்ஸ்ட் நைட் எப்படிமா நடக்கும்? அத்தை, இப்போ எங்களுக்கு பாட்டியோட ஆசீர்வாதம் வேணுமா, இல்ல 2 தலைமுறைய பார்த்த பெரியவங்களோட ஆசீர்வாதம் வேணுமா? ஆனா அம்மாவை தாண்டி நம்ம குடும்பத்துல அப்படி யாரும் பெரியவங்க இல்லையே. பவித்ரா, ஒருவேளை காயத்ரி அவங்கள பத்தி சொல்றியா? அவங்க தான் எங்க இருக்காங்கன்னே தெரியலையே. காயத்ரினா ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு போக மாட்டேன். அவங்கள அடிச்சு நொறுக்க தான் போவேன். பார்க்கலாம் எவ்வளோ நாளைக்கு ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னு. நான் சொன்ன பெரியவங்க வேற யாரும் இல்ல, என் கந்தசாமி தாத்தா. என்ன பவி சொல்ற? உங்க தாத்தா இங்க வராரா? ஆமா அர்ஜுன், நேத்தே தாத்தா சென்னைக்கு வர போறதா சொல்லியிருந்தாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கே வந்துருவாரு. அவரே இங்க இருக்கிறப்போ அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நம்ம முதலிரவை நடத்தலாம். கண்டிப்பா பவி, நமக்கு தேவை ஒரு பெரியவங்களோட ஆசீர்வாதம் தான். ஓ தாத்தாவே வரப்ப எந்த பிரச்சனையும் இல்லையே. என்னம்மா, பவியோட தாத்தா எங்களை ஆசீர்வாதம் பண்ணி எங்க முதலிரவு நடக்கலாம்ல? அது சம்பிரதாயத்துக்குள்ள தானே வருது. என்னத்த வருதுல்ல? வருது வருது. ஆமா பவி, உங்க தாத்தா எப்போ வர்றாருன்னு சொன்ன? இன்னும் 1/2 an hourல நம்ம வீட்ல இருப்பாரு அர்ஜுன்.
ரொம்ப சந்தோஷம் தாத்தா நீங்க வந்தது. இன்னைக்கு தான் எனக்கும் பவிக்கும் முதலிரவு வைக்கிறதா ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதுக்கு ஆசீர்வாதம் பண்ண பெரியவங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறப்போ தெய்வமே உங்களை அனுப்பி வச்சிருக்கு. என்னம்மா? ஆமா ஆமா, சாமி தான் சரியான நேரத்துக்கு இவரை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கு. அதுக்கு கோடி நன்றி சொன்னாலும் போதாது. ஏன் தம்பி, கல்யாணம் ஆகி இத்தனை நாளாகியுமா முதலிரவு நடத்தாம இருக்கீங்க? இல்ல தாத்தா, அப்ப இருந்த சூழ்நிலை அப்படி. எல்லாருமே பவியை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நடத்திக்கலான்னு நாங்க எங்களுக்குள்ள பேசியிருந்தோம். அப்படின்னா இப்போ பவிய வீட்ல உள்ள எல்லாரும் மனசார ஏத்துக்கிட்டாங்களா? என்ன தாத்தா இப்படி கேட்டுட்டீங்க? இவங்க எல்லாரும் என் மேல பொழியிற பாசத்தை நீங்க பார்க்கணுமே, அப்படி கவனிச்சுக்கிறாங்க. எனக்காக சமைச்சு கொண்டு வரதுல இருந்து எல்லா வேலையும் இவங்களே பாத்துக்கிறாங்க. ஒரு சின்ன வேலையை கூட என்ன செய்ய விடுறது இல்ல. இல்லனா வீடியோவை விட்டுருவியே, வேற என்ன பண்ணி தொலைக்கிறது? எப்படியோமா இந்த வீட்டு மருமகளா உன்னை எல்லாரும் ஏத்துக்கிட்டது தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமா. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க. இல்லம்மா பரவாயில்ல, நான் வரும்பொழுது தான் சாப்பிட்டு வந்தேன். தாத்தா என்ன பேசுறீங்க? வீட்டு மருமக என்னையவே ராணி மாதிரி கவனிச்சுக்கிறாங்கன்னா என் தாத்தா உங்களை எப்படி கவனிச்சுப்பாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? என்னத்த, என்னை விட என் தாத்தாவை நல்லா கவனிச்சுப்பீங்கல்ல? அதுக்கு என்ன பவி, பிரமாதமா கவனிச்சிடுவோம். ஏங்க, நம்ம தோட்டத்துல இருந்து பெரிய வாழையிலையா அறுத்துட்டு வாங்க. நானா? பின்ன அவர் யாரு? பவித்ராவோட தாத்தாங்க. அவருக்கு பின்ன தட்லியா சாப்பாடு போடுறது? ஆமாமா, இவரை நல்லா கவனிச்சுக்கிட்டாதான் பவி சந்தோஷப்படுவா. பவி சந்தோஷப்பட்டாதானே நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். என்னடா பவி போட்ட போர்ல உங்க அம்மா ஓவர் நைட்ல மொத்தமா மாறிட்டாங்க. பின்ன மாறலனா பவித்ரா விடமாட்டான்னு நல்லாவே தெரியும். சீக்கிரம் போய் இலைய அறுத்துட்டு வாங்கண்ணே. அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? உங்களதான்ப்பா. அப்பாவாம்மா? நானா? ஆமாப்பா, வயசுல மூத்தவர் இல்லையா? வாங்கப்பா சாப்பிடலாம். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? தாத்தாவை கூட்டிட்டு வந்து டைனிங் டேபிள்ல உட்கார வைங்க. அம்மாம்மா இருக்கட்டும்மா, நான் தரையிலே வந்து சாப்பிட்றேம்மா. ஐயோ, நீங்க தரையிலையா? கூடவே கூடாது. அது பவிக்கும் பிடிக்காது, எங்களுக்கும் பிடிக்காது. கரெக்ட் தானே பவி? நீங்க வாங்க தாத்தா. அம்மா, நீங்க போய் சாப்பாடு எடுத்து வைங்க. அம்மாம்மா போதும்மா போதும்மா. போதுங்கிற வார்த்தையே நீங்க சொல்லக்கூடாது. உங்க மனசு நிறையிற அளவுக்கு நீங்க திருப்தியா சாப்பிடணும். சாப்பிடுங்க, இது சம்மந்தி வீட்டு விருந்து.
ஏன்பா அழறீங்க? காரமா இருக்கா? இந்தங்க ஆ. தண்ணி குடிங்க. ஜோதி தண்ணி வேணாம். அர்ச்சனா போய் சக்கரை எடுத்துட்டு வாமா. சரிங்கப்பா. ஐயோ வேண்டாம்மா. இது காரத்தால வந்த கண்ணீர் இல்லம்மா, உங்க பாசத்தால வந்த கண்ணீர்மா. அம்மா, என்னையே இப்படி பார்த்து பார்த்து கவனிக்கிறீங்களே. இந்த வீட்ல என் பேத்தி எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றான்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. அந்த சந்தோஷம்தான் என் கண்ணுல இருந்து கண்ணீரா வடியுது. போதுமா, எனக்கு மனசு வயிறு எல்லாம் நிறைஞ்சு போச்சுமா. இந்த சந்தோஷத்திலேயே நான் ஊருக்கு போயிடுவேன். ஊருக்கு போயிருவீங்களா? மறந்துட்டீங்களா? நீங்க தான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அனுப்பி வைக்கணும். ஆமா தாத்தா, இனிமே நீங்க இங்க எவ்வளவு நாள் வேணாலும் இருக்கலாம். நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் உங்களை இதே மாதிரி எல்லாரும் பாத்துப்பாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். என்ன நான் சொல்றது சரிதானே? அதுக்கு தான் நாங்க எல்லாரும் இருக்கோம். பத்திரமா பாத்துக்கிறோம். எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒண்ணு போல சொல்றீங்களே. சொல்லி வைக்கல, மிரட்டி வச்சிருக்கா. என்னங்க? அது உங்க பேத்தி தன்னுடைய அன்பால எங்களை மிரட்டி பணிய வச்சிட்டான்னு சொல்றாரு. சரி சரி சரி. அப்புறம் என்ன, தாத்தா சாப்பிட்டு முடிச்சதும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான ஏற்பாடை ஆரம்பிச்சிடலாம்ல? ஆரம்பிச்சிடலாம். நீங்க கேட்ட பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னது நாங்க கேட்டோமா? இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு எங்களுக்கு தான் ரொம்ப ஆசை பாருங்க. சரி சரி, அர்ஜுன் கேட்டான், அதான் நானும் மாமாவும் வாங்கிட்டு வந்தோம். அதோட எங்க வேலை முடிஞ்சது. மா, மா, இந்த போட்டோலாம் ஏஐல இருந்து எடுத்து அனுப்பி இந்த மாதிரி ரூமை டிசைன் பண்ண சொல்ல சொன்னான். அதானே நம்மள கொன்னு குழிக்குள்ள இறக்குறதையே குறிக்கோளை வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா. எப்படியோ பவி எதிர்பார்த்த மாதிரி நீங்க ரூமை ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதுவே போதும். அதெல்லாம் பக்காவா பண்ணிடுவாங்க அர்ஜுன், வேற சாய்ஸே இல்ல. அப்படி சிக்கியிருக்காங்க. என்னது, சிக்கி இருக்காங்களா? என்னடா சொல்ற? பவியோட பாசத்திலையும் அன்புலையும் நீள முடியாதபடி சிக்கியிருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். அது என்னமோ உண்மைதான். சின்ன வயசுல பவிய எதிரியா நினைச்ச நானே அவ அன்புக்கு இன்னைக்கு அடிமையாயிட்டேன். இவங்க மட்டும் என்ன விதி விலக்கா? ஆமா அர்ஜுன், உங்ககிட்ட இவ்வளவு விஷயத்த சொல்லி அனுப்பிட்டு பவித்ரா என்னப்பா பண்றா? பவி தானே அங்க டிடிய வெண்டு நிமித்திக்கிட்டு இருக்கா. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு பவி. ஆனா எனக்கு பிடிக்கல. போய் வேற ஒரு நல்ல புடவையா எடுத்துட்டு வா. பவி, ஏற்கனவே 8 புடவை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். எதுவுமே சரியில்லைன்னு சொன்னா எப்படி பவி?
சரியில்லைன்னா சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க டிடி. நீ பெரிய ஃபேஷன் டிசைனர்னு சொல்லிக்கிட்டல, அப்படின்னா நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகுற வரைக்கும் நீ எனக்கு விதவிதமா புடவை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மாம்ச கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதே நான் தான். என் இடத்த பிடிச்சுக்கிட்டு இப்ப என்னையவே அடிமை மாதிரி வேலை வாங்குறியா? உனக்கு இருக்குடி ஒரு நாள். என்ன கடுப்பா இருக்கா? சச்சா, அப்படிலாம் இல்லையே. டிடி, நீ உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெளிவா தெரியுது. என்னடா, நாம ஆசைப்பட்ட அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்மளையே அடிமை மாதிரி வேலை வாங்குறாளே, ஒரு நாள் இவளை வச்சு செய்யணும்னு நீ உன் மனசுல நினைக்கிறது நியாயம்தான். நீங்க செஞ்ச அநியாயத்துக்கெல்லாம் இந்த தண்டனைலாம் ரொம்ப கம்மிதான். ஏதோ நான் கொஞ்சம் சாஃப்டான கேரக்டரா இருக்கிறதுனால இதோட நிறுத்திக்கிறேன். சாஃப்டான கேரக்டரா? பவி, நீ குடுக்கற பனிஷ்மெண்ட்ல ஆல்ரெடி என் அம்மா அப்பா எல்லாரும் கதி கலங்கி போயிருக்காங்க. கொஞ்சம் இறக்கம் காட்டலாம்ல. சரி, ஓகே, இவ்ளோ சொல்றதுனால விடுறேன். இந்த புடவையே ஓகேதான், நான் இதே கட்டிக்கிறேன். அப்பாடா. ஓகே, அப்ப நெக்ஸ்ட் ரெஸ்ட் தானே? மேக்கப். இப்படியே என்ன வழியிற முகத்தோட ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள போனா உன் மாம்ஸ், அதான் என் ஹஸ்பண்ட் அர்ஜுனுக்கு எப்படி பிடிக்கும். அதனால என்ன சும்மா சினிமா ஹீரோயின் மாதிரி மேக்கப் போட்டு நீ தான் ரெடி பண்ற, ஓகேவா? என்ன முடியாதா? முடியாதுன்னா சொல்லிடு. இப்பவே நீங்க ஃப்ராட் பண்ணது எல்லாம் அர்ஜுன் கிட்ட போய் சொல்லிடுறேன். அப்புறம் அவனே உங்க எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்பிடுவான். மேக்கப்பா இல்ல பேக்கப்பான்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ. பண்றேன். எத? மேக்கப் தான். வெரி குட். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி புடவை ஃபால்ஸ் எல்லாம் கொஞ்சம் மடங்கி இருக்கு, அது கொஞ்சம் சரி பண்ண. அது ஒண்ணும் இல்ல, எங்க பின்னு கொஞ்சம் சரியில்லை, அதை எடுத்துட்டு கரெக்டா போட்டுரு. கால கொடுமை. மனப்பொண்ணா இருக்க வேண்டிய என் பொண்ணு துணை பொண்ணா வரா. துணை பொண்ணா இருக்க வேண்டிய பவித்ரா இப்ப மனப்பொண்ணா வரா. இதெல்லாம் பார்க்கணும்னு அந்த கடவுள் ஏற்கனவே என் தலையில எழுதிட்டாரு போல. என்ன
பாக்குறீங்க? எங்க 2 பேரோட ஜோடி பொருத்தமும் அல்லதுல. எல்லாமே டிடியோட ட்ரெஸ்ஸிங் செலெக்ஷனும் மேக்கப்பும் தான். அப்படியா? சூப்பர் டிடி, செம்மையா ரெடி பண்ணிருக்க. கைய கொடு, கைய கொடு. பவியவே இப்படி ரெடி பண்ணிருக்கனா உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப லக்கி டிடி. நான் கட்டிக்கணும்னு நினைச்சது உன்னதான மாம்ஸ். எனக்கு ஏன் இந்த சோதனை எல்லாம் கடவுளே?